வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளுப்பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது சிறுதானிய வகைகளில் ஒன்றான இந்த கொள்ளுப்பருப்பு நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவமைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுக்கு காரணம் கொள்ளுப்பயிரில் அதிகளவு புரதம், நார்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம் மற்றும் பல்வேறு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இது நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு, கொழுப்பை கரைக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து நன்மைகளையும் கொடுக்குது. ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நமக்கு விருப்பமான அளவில் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்குது. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைப்பதற்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளுப்பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து நம்ம குடித்து வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள்லாம் கரைந்து உடல் எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு உணவு வேலையில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு தானியத்தை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை விரைவில் நமக்கு குறையும். ஸோ நம்ம எப்போதுமே உடல் எடையை குறைக்கணும்னா குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகமாகிட்டே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் கொள்ளு தானியத்தை சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிக ஊட்டச்சத்து, குறைந்த கலோரி உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். அந்த குறைத்த உடல் எடையை கரெக்டாக பராமரித்துக் கொள்வதற்குமே கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ருசி மிகுந்திருக்கக்கூடிய உணவுகளை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதிகளில் எரிச்சல், புளித்த ஏப்பம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இது அசிடிட்டி, அதாவது அஜீரணத்திற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிமானம் செய்கிறதுக்கான அந்த அமிலங்கள், அந்த என்சைம்ஸ் எல்லாம் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும். ஸோ இது ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பால் கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். குறிப்பாக உங்களுக்கு அந்த உணவுகள் உணவு குழாயில் நின்று கொள்வதால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல், அந்த அசிடிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இது இருக்காது. உணவை விழுங்குவதில் சிரமமும் இருக்காது. செரிமானம் சார்ந்த, அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் இப்போ கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் உங்களுக்கு செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்து உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படும். எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, வயிற்றுப்போக்கோ என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு கொள்ளுப்பருப்பில் இருக்கக்கூடிய நார்சத்து மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு குறிப்பாகலாம் நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் இளைஞர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ஏற்படுவது சகஜமான ஒன்று தான். மனிதர்களினுடைய உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அது குறையும் பொழுது இந்த மாதிரி நோய்கள்லாம் ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணிடும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் கொண்டு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவையெல்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு அந்த ஜலதோஷம், ஜுரம் இந்த மாதிரி சின்ன சின்ன நோய்களால் நம்மளுடைய உடல் இழந்த அந்த பலத்தையுமே நம்ம மீட்டுக் கொள்ளலாம். நம்மளுடைய உடல் ஸ்ட்ராங் ஆகிடும், எந்த நோயுமே அட்டாக் ஆகாது. ஸோ அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண அந்த ஜலதோஷம், ஜுரம் போன்ற நோய்கள் தீர்வதற்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் வராமல் தடுப்பதற்கும் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு பெண்கள் கொள்ளு தானியத்தை அளவோடு சாப்பிடலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை வெகுவாக களைப்படைய செய்யும். அது ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்றத நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்களில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. ஸோ இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு பண்ணி மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் குறைக்குது. ஸோ இந்த இரும்பு சத்து அந்த அதீத ரத்தப்போக்கு கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் மாதவிடாய் சார்ந்த வயிற்று வலி போன்ற பிற விதமான பிரச்சனைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ மாதவிடாய் உங்களுக்கு முறையற்று இருக்கிறது, அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவது, வயிற்று வலி கடுமையாக
ஏற்படுவது இது போல பிரச்சனைகள் இல்லாமல் மாதவிடாய் சார்ந்த நாட்கள் அந்த பிரச்சனையை எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை வந்து எடுத்துக்கிறோம். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி அது நமக்கு நிறைய துன்பத்தை வந்து கொடுக்கும். கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இவை இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி செய்து, எனவே தினமும் நீங்கள் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு பருப்பு வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்றணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வந்து இந்த மாதிரி முறைகளில் கொள்ளு தானியத்தையோ கொள்ளு தானியத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சூப்பு அப்புறம் ஃபுட்ஸு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறுநீரக கற்கள் வெகுவாக உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும். சிறுநீரக கற்கள் உருவாகவும் தடுக்கலாம். உருவாகி இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை நீங்கள் கரைத்தும் வெளியேற்றிக் கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி தான். மனிதர்களினுடைய உடலில் வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விடுவதற்கு சிரமப்படும். இதுதான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கொள்ளு தானியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வளமான அளவு நார்சத்து உங்களுக்கு அந்த மலச்சிக்கலை சரி பண்ணிடும். தினமும் காலையில் நீங்கள் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரும்போது எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து விரைவில் வந்து தீங்கும். உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஃபஸ்ட்டு இருக்குன்னா நீங்கள் நார்சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான்வெஜ் ஃபுட்ஸு மாவுச்சத்தெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான நிறைந்து இருக்கக்கூடிய கொள்ளு தானியத்தையும் கொள்ளு சூப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் சத்தும் நார் சத்தும் உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும் பொழுது மலச்சிக்கல் பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். ஸோ எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்த நாளங்களில் படிவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். ஊற வைக்கப்பட்ட கொள்ளு பருப்பு தினந்தோறும் 2 வேளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கொலஸ்ட்ரால் சத்துக்கள் கொள்ளு பருப்பில் இருக்கக்கூடிய லிபிட் அப்படின்ற அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு அது உடல்நிலையை பாதுகாக்குது. ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து இதயத்திற்கு சீரான அளவில் போகாது. அது வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் தடைபடும். ஸோ ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகாமல் தடைபடும் பொழுது ரத்த ஓட்டம் சீராக இல்லை, இதய துடிப்பும் வந்து சீராக இருக்காது. அப்போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான பக்க விளைவுகள் இதயத்துக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் தேவையில்லாத உடலில் தேங்கிருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை வெளியேற்றி இதயம் பலமாக இருக்கிறதுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறதுக்கு எல்லாமே நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கணும். அப்போ தான் கெட்ட கொலஸ்ட்ரால்கள் நமக்கு வந்து குறைக்கப்படும். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். மழைக்காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸை அப்படின்ற கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுது. இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படுகிறது. ஸோ இவங்கெல்லாம் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இருக்குது. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வந்தீங்கன்னா கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் உங்களுக்கு நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து நலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் நோயை நீங்கள் நீக்கிக்கலாம். கண் பார்வையுமே வந்து கூர்மைப்படுத்திக்கலாம். தொடர்ந்து கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.